திஸ் இஸ் பொட்டேட்டோ மாம்ஸ் கிச்சன். இது வெள்ளம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஹெல்த்தியான பீட்ரூட்டில் சட்னி வந்து சிம்பிளாக செய்ய போகிறோம். அது என்னென்ன பொருள்னு பார்த்துங்க. பீட்ரூட் வந்து ஒரு 2 பீட்ரூட்டை வந்து கழுவி தோல்லாம் நீக்கிட்டு இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. வரமிளகாய் வந்து 4 எடுத்திருக்கேன். இதில் வந்து காஷ்மீர் மிளகாய் வந்து 1 வச்சுருக்கேன் காரத்துக்காக. கொஞ்சமாக புளி எடுத்துங்க, ஒரு சின்னதாக இவ்வளோ ஒரு சின்ன சைஸ்க்கு. ஒரு 10 பல்லு பூண்டு, உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 3 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து கடுகும் சீரகமும் கலந்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காட்டுறேன். உளுத்தம்பருப்பை சேர்த்துருங்க. எடுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துருங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ மிளகாய் சேர்த்துருங்க. இப்போ வந்து பீட்ரூட்டை எல்லாம் கட்டிடுங்க. நல்லா பீட்ரூட்டை ஒரு 5 நிமிஷம் வதக்கலாம். நல்லா இப்படி வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி விடுவோம். இப்போ வந்து நல்லா வதங்கின பிறகு இந்த புளி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஆற வச்சு ஃபேன் காற்றுல எடுத்துக்கங்க. இப்போ வந்து இதை ஜாரில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இதில் வந்து அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா வந்து பீட்ரூட்லேயே வந்து உப்பு தன்மை இருக்கிறதுனால கம்மியாக போட்டு அரைங்க. இதை பாருங்கள், இதை போல் நைஸாக அரைச்சி எடுத்துங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் சட்னியை. கடுகு சீரகம் 2ஐயும் தாளிப்புக்காக சேர்த்துங்க. இது நல்லா பொரியிட்டோம். நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்துங்க. ஒரு சின்ன சேர்த்து இதை போல் நல்லா கலருங்க. இதை வந்து இந்த சட்னி வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், தோசைக்கும் தொட்டுக்கலாம், பூரிக்கும் தொட்டுக்கலாம். நம்ம வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.